ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 2/3/2022. பாபா சொல்றாங்க, மீட்டி பच्चे तुम्हें निक्षी है कि हम संगमे पर भविष्य की कमाई के लिए पढ़ते हैं. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நிச்சயமானது இருக்கின்றது. நாம சங்கமயுகத்தில் படிப்பது எதற்காக? எதிர்கால வருமானத்தை செய்வதற்காக, சேமிப்பதற்காக படிக்கின்றோம். பாப் ஹமே படா கர்கே 21 ஜென்மோं का वर्षा देते हैं. பாபா நமக்கு படிப்பித்து 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தி கொடுக்கின்றார். கேள்வி கேட்கிறாங்க பாபா, अपनी आप पर कृपा व आशीर्वाद करने की विधि क्या है? தன் மீது தானே கருணை காட்டுவது அல்லது ஆசீர்வாதம் செய்து கொள்வதற்கான விதி என்ன? பொதுவாக பாபாட்ட தான் கேட்பாங்க எல்லாரும். பக்தியில கருணை காட்டுங்க, உங்களோட கருணை வேணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ணினா எல்லாமே சரியா போயிடும், உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு பக்தியில பகவான்கிட்ட பக்தர்கள் கேட்குறாங்க. ஆனா இங்கே நமக்கு பாபா என்ன சொல்றாரு, நான் உங்க மேல அளவற்ற கருணை காட்டிட்டு இருக்கிறேன். என்னோட கருணையினால தான் நீங்க என்னோட குழந்தையாயிட்டு ஆஸ்தி பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆயிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க உங்க மேல கருணை காட்டணும், நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ அதற்கான விதி என்ன? அவிக்த பாப்தாதா முரளியில கூட பாபா தூய்மையை கடைபிடிக்கிறதுனா அர்த்தம் என்ன சொன்னாங்க? நீங்க தனக்கு தானே ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருந்தாரு. பதில் சொல்றாங்க பாபா, अपने आप पर कृपा व आशीर्वाद करने के लिए बाप की पढ़ाई रोज पढ़ते रहो. தன் மீது தானே கருணை காட்டுவதற்கும் மேலும் ஆசீர்வாதம் செய்து கொள்வதற்கும் பாபா படிப்பிக்கக்கூடிய இந்த படிப்பை தினமும் படித்து கொண்டே இருங்கள். कभी भी संग दोष में आकर पढ़ाई में कफलत नहीं करो. ஒரு பொழுதும் சகவாசத்தில் வந்து படிப்பில் கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். जो सदा श्रीमत पर चलते हैं वो अपने आप पर कृपा करते हैं. யார் சதா ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்கள் தனக்கு தானே கருணை காட்டுகின்றார்கள் என்று அர்த்தமாகும். அவர்களுக்கு பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. பாடல் இன்றைக்கு மேக் நன்ஹாசா பச்சாகும், நான் ஒரு சின்னம் சிறிய குழந்தையாக இருக்கின்றேன் அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. சிவ பகவான் வாச், சிவனுடைய மகா வாக்கியம். நாம் தினமும் தினமும் கேட்டுக்கொண்டிருப்பதென சிவனுடைய மகா வாக்கியம். जब मनुष्य गीता सुनाते हैं तो हमेशा कहते साकार कृष्ण भगवान वाच. பொதுவாகவே மனிதர்கள் கீதையை சொல்லும் பொழுது எப்பவுமே என்ன சொல்றாங்க? கிருஷ்ணருடைய மகா வாக்கியம் என்று சொல்றாங்க. சாக்காரத்தில் இருக்கிற கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்றாங்க. பாபா வந்து புரிய வைக்கிறார், तुमको अपने राजाई प्राप्त करा रहा हूं इस राजयोग और ज्ञान द्वारा. என்ன புரிய வைக்கிறார் பாபா? இப்ப நான் உங்களுக்கு இந்த ராஜயோக ஞானத்தின் மூலமாக ராஜ்யத்தினுடைய ஒரு பிராப்திய அடைய வச்சிட்டு இருக்கிறேன். ராஜ்யம் யாருக்கு? ராஜயோகா கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணதோ தாஹி சத்யுகா பிரின்ஸ். கிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய இளவரசன். அவர் முக்கிய பூல் கீதாமே. முக்கியமான ஒரு தவறானது கீதையில் இழைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தவறு? கிருஷ்ண பகவான் வாச் என்று சொல்லப்பட்டது தவறாகும். தும் பச்சி ஜான்தி ஹோ, நீங்க குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, சிவ பகவான் நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். எப்படி படிப்பித்து கொண்டிருக்கிறார்? இந்த சரீரத்து மூலமா, பிரம்மா என்ற சரீரத்து மூலமா. அதனால தான் சிவ ஜெயந்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. यूं भी जन्मदिन मनाया जाता है. आत्मा तो एक ही नाम चलाता है. பொதுவாகவே பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது.
சிவ ஜெயந்தி என்று சொல்ல காரணம் என்ன? சிவ பரமாத்மா, சிவ பாபா பிரம்மாவுடைய சரீரத்தில் பிரவேசிக்கிறார். அந்த பிரவேசத்தை தான் ஜெயந்தி என்று சொல்லப்படுகிறது, சிவ ஜெயந்தி. ஆத்மாவுக்கு பேரானது எப்பவுமே ஒரே பேரு தான் இருக்கிறது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆத்மாக்கு ஆத்மாங்கிறதா பேர். பாப் கேத்தே ஹேன், பாபா சொல்றார், நான் கர்ப்பத்தின் மூலமாக பிறப்பெடுப்பது இல்லை. என்னோட பிறந்த நாளை நீங்க ஏன் கொண்டாடுறீங்க? நானும் பிறக்கிறேன். எப்படி பிறக்கிறேன்? என்னுடைய பிறப்பு அலௌகிகமான பிறப்பு, திவ்யமான பிறப்பு. மனித சரீரத்துல நேரடியா வந்து பிரவேசிக்கிறேன். இதைதான் பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அதுவும் எந்த சரீரத்துல பாபா பிரவேசிக்கிறாரா? சொல்லும் போது என்ன சொல்றார் பாபா? நான் சாதாரண शरीरத்துல प्रवेशिக்கிறேன். आत्मा जब शरीर में प्रवेश करती है तो अंदर चुरपुर करती है. मालूम पड़ता है ஆத்மாவானது சரீரத்துல பிரவேசமாகும் போது உள்ள இருக்கிற ஆத்மா பிரவேசம் ஆயிடுச்சுன்னா கர்ப்பத்துக்குள்ள உள்ள இருக்கிற அந்த சரீரம் என்னாகும்? இயங்க ஆரம்பிச்சிடும். அசைவுகள் எல்லாம் ஏற்படும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் आत्मा शरीरத்துல प्रवेशमाகிவிட்டது. बच्चे की आर्गन चलने लगते हैं. ये बात अच्छी रीति समझनी है और जो भी मनुष्य सुनाते हैं वो को ऐसे नहीं कहते हैं, हम आत्मा तुमको समझाते हैं. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க பாபா. பொதுவா மனிதர்கள் சொல்லும்போது ஆத்மாவாகி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. நான் புரிய வைக்கிறேன்னு தான் சொல்றாங்க. ஆத்மாக்களாகி உங்களுக்கு நான் ஆத்மா சொல்றேன்னு கூட யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா பிரசித்தமாக இருக்கிறது இது शरीरम. ये बाबा तो विचित्र है, इनको अपना शरीर नहीं है. இந்த பாபா விசித்திரமாக இருக்கிறார், இவருக்கு சித்திரம் இல்லை, ஷரீரம் என்பது இல்லை. ஷரீரதாரியாக இருக்கக்கூடியவரை ஒரு பொழுதும் பகவான் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பகவான் அப்படின்னாலே ஸ்தூல சரீரமும் இருக்காது, சூக்ஷ்ம சரீரமும் இருக்காது, ரெண்டுமே பகவானுக்கு இருக்காது. ஸோ பகவான் எப்படி இருப்பாரப்போ? நிராகார். ஆத்மாவானது இந்த ஆர்கன்ஸ் மூலமாக परमपिता परमात्माவை நினைவு செய்கின்றது. वो बैठकर मनुष्य की बनाई हुई शास्त्र सुनाते हैं. கீதையை சொல்றேன் கீதையை சொல்றேன்னு மனிதர்களால் எழுதப்பட்ட சாஸ்திரங்களை தான் சொல்றாங்க. யஹா ये नई बात है. ஆனா இங்கே பாபா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் புது விஷயமாகும். பகவான் வாச்சு, பகவானுடைய மகா வாக்கியம். பகவான் கோனு? பகவான் யாரு? जिसको सब भगत हे भगवान कहकर याद करते हैं. எல்லா பக்தர்களும் ஹே பகவான் என்று சொல்லி யாரை நினைக்கின்றார்களோ அவர்தான் பகவான். ब्रह्मा विष्णु शंकर की तो नाम जानते हैं. பிரம்மா விஷ்ணு சங்கரரை பற்றி எல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஹே பிரம்மா என்று ஹே விஷ்ணு என்று அழைக்கின்றார்கள். அவர்களெல்லாம் யாரு? பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்களெல்லாம் யாரு? தேவதைகள். பகவான் என்று சொல்லும்போது அந்த நிராகாரரை தான் நினைவு செய்கின்றார்கள். நிராகார பரமாத்மாவை தான் தொழுகையும் பண்றாங்க. ஓகே, அந்த நிராகார பரமாத்மா சொல்றார், மேம்பி ஹூ ஆத்மா, நானும் ஆத்மாவாகத்தான் இருக்கிறேன். ஆனால் நான் என்ன ஆத்மா? பரம் ஆத்மாவாக இருக்கின்றேன். சுப்ரீம் ஹூ. மேரா பி சித்திர பனாத்தே ஹே, எனக்காகவும் சிலைகளை உருவாக்குகின்றார்கள். தும் ஆத்மாவுக்கு பி சித்திர பனாத்தே ஹே, ஆத்மாக்களாகிய உங்களுக்கும் சித்திரங்களை செய்றாங்க. கோவில்கள்ல பெரிய சிவலிங்கம் வைக்கப்படுகிறது. அப்புறம் சின்ன சின்ன சாலிகிராமங்களும் வைக்கப்படுகிறது. ரெண்டுத்துக்கும் சேர்த்து பூஜிக்கப்படுகின்றது. இது மூலமா என்ன நிரூபணமாகிறது? அந்த சின்ன சின்ன சாலிகிராம் எல்லாம் ஆத்மாக்களுடைய நினைவு சின்னம். நாம் அனைவருமே ஒரு பரமாத்மாவினுடைய குழந்தைகள். बाप हमेशा बच्चों से बड़ा होता है, इसलिए बड़ा लिंग बनाते हैं.
தந்தை அப்படின்னாலே எப்போதுமே குழந்தைகளை விட பெரியவரா இருப்பாரு. அதனால தந்தையாக இருக்கக்கூடிய சிவபாபாக்கு பெரிய லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. वास्तव में कोई सालिग्राम बड़ा नहीं हो. உண்மையிலே பார்க்க போனா பாபா சொல்றாங்க, நான் சாலிகிராம் பெருசு கூட நான் கிடையாது. நான் எப்படி இருக்கேங்கிறார் பாபா. ஜோதி பொல்லியாக இருக்கிறேன். ஆத்மாவுடைய சைஸு கூட சிறுசோ பெருசோ ஆகிறது இல்லை. மனுஷி சோட்டா படா ஹொத்தாஹே. மற்றபடி மனிதர்கள் தான் சின்னவங்களா பெரியவங்களா ஆகிறாங்க. பாக்கி ஆத்மா ஜெய்சி தேரி வைசி மேரி. மற்றபடி உங்க ஆத்மா எப்படி இருக்கோ அதே போல தான் என்னுடைய ஆத்மாவும் இருக்கின்றது. பர் மேரி ஆத்மா பரம் ஹே. மீண்டும் பாபா தன்னோட அறிமுகத்தை கொடுக்கிறார். என்னோட ஆத்மா எப்படி இருக்கு? பரம், ரொம்ப உயர்ந்த ஆத்மாவா இருக்கு. ஏன்னா பாபா பிறப்பிறப்பு சக்கரத்துல வருது இல்லையா, அதனால அவர் யாரு? பரம் ஆத்மா. நாம் யாரு? ஆத்மா. இந்த உலகத்தை கடந்த நிலையில இருக்கக்கூடிய பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவர் தான் பரமாத்மா. ऊंची थी ऊंचा परमपिता परमात्मा मनुष्य सृष्टि का बीज रूप है. உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம்பிதா பரமாத்மா இந்த மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக இருக்கிறார். बीज रचयिता को कहा जाता है. விதை என்று படைப்பாளரை தான் சொல்லப்படுகிறது. जैसे जड़ बीज लगाया जाता है उससे पहले झाड़ निकल आता है. உதாரணம் சொல்றாங்க பாபா, எப்படி ஜடமாக இருக்கக்கூடிய விதையை பூமியில விதைத்தோம் என்றால் அந்த விதை மூலமா என்ன ஆகும்? செடி ஃபர்ஸ்ட் வெளிப்படும். वैसे आत्मा का रूप देखो कैसा है. ஆத்மாவனுடைய ரூபமானது எப்படி இருக்கு பாருங்க. शरीर எவ்வளவு விஸ்தாரமானதா இருக்கு. तो पहले नई बात ये है. எது எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். ஃபர்ஸ்ட் புது விஷயம் இதுதான். यहाँ परमात्मा बाप पढ़ाते हैं. இங்கே பரமாத்மா தந்தை படிப்பிக்கிறார். ऊंची थी ऊंच भगवान वाच है. நம்ம கேட்டுட்டு இருக்கிறது யாருடைய மகா வாக்கியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம்? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய மகா வாக்கியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். तो जो इम्तिहान भी ऊंची थी ऊंच होगा. படிப்பு உயர்ந்த படிப்புனா அந்த படிப்பினுடைய பரீட்சை எப்படி இருக்கும்? உயர்ந்ததாக தான் இருக்கும். அது போல பாபா என்ன சொல்றாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய மகா வாக்கியம் இருக்குன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பரீட்சையும் இருக்கும். பகவான் சொல்றார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றேன். இது மூலமா நீங்க எதிர்காலத்தில் 21 ஜென்மத்துக்கு உங்களை நான் தேவதையாக்கிடுறேன். ராஜயோகத்தை சொல்லி கொடுத்து நான் உங்களை தேவதையாக்குறேன். फिर उनमें तुम सूर्यवंशी बनो व चंद्रवंशी बनो. அந்த உலகத்துல நீங்க சூரியவம்சி ஆகணுமா ஆகுங்க, அல்ல சந்திரவம்சி ஆகணுமா ஆயிக்கோங்க, என்ன வேணுமோ ஆயிக்கோங்க. மர்த்தபே तो बहुत है. அங்க பதவிகள் நிறைய இருக்கிறது. ये सारी राजधानी स्थापना होती है. இங்கேதான் முழு ராஜதானியும் ஸ்தாபனையாகிறது. ஏஹே சங்கம யுக. இப்ப நாம் இருப்பது சங்கம யுகமாகும். பாபா புரிய வைக்கிறார், நீங்க இந்த ஜென்மத்துக்காக படிக்கல. நம்ம படிக்கிறது எதற்காக? வருங்காலத்தினுடைய ஜென்மத்திற்காக இங்கே சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். जो कुछ भी करते हैं वो सब इस जन्म के लिए. உலகத்துல என்னெல்லாம் செய்யறாங்களோ, படிக்கிறதா இருக்கட்டும், சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஜென்மத்துக்காக தான். அவங்க செய்யறது எதுவுமே எதிர்காலத்துக்கு கிடைக்க போறது கிடையாது. பாபா படிப்பிக்கக்கூடிய படிப்பு மட்டும்தான் இந்த ஜென்மத்துக்கு கொடுக்குது, ஜென்ம ஜென்மத்துக்கு கொடுக்குது. मनुष्य समझते हैं आगे का अभी क्यों सोचे, जो होना होगा वो देखा जाएगा. பொதுவாக மனிதர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? வரப்போகிற காலத்தை பற்றி எதுக்கு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கணும்? என்ன நடக்குதோ என்ன ஆகுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன பண்ணிகிட்ருக்காங்க? உங்களுடைய நிகழ்காலமும் நல்லா இருக்கணும், உங்களுடைய எதிர்காலமும் ஜென்ம ஜென்மத்துக்கு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி கர்மா செய்யுங்க அப்படிங்கிறத ராஜயோக ஞானத்து மூலமாக நமக்கு பாபா கற்பிக்கிறார். பச்சி நிக்ஷி கர்த்தி ஹோ. குழந்தைகள் நீங்கள் நிச்சயம் பண்ணுறீங்க, நம்ம வரக்கூடிய ஜென்ம ஜென்மத்திற்காக படிக்கின்றோம்.
ஏன் कोई पंडित आदि नहीं पढ़ाते हैं? இங்கே உங்களுக்கு பண்டிதரெல்லாம் படிப்பு சொல்லி தரல. யார் சொல்லி தர படிப்பு? निराकार भगवान படிப்பிக்கிறார். ஆத்மாக்கு குஷி ஒத்திய, ஆத்மாக்கு குஷி ஏற்படுகிறது. என்ன குஷி? எனக்கு எல்லையற்ற பாபா படிப்பிக்கிறார். इनको अपना मनुष्य तन तो है नहीं है. நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவருக்கு மனித சரீரமே கிடையாது. சுயம் நிராகார பாபா சொல்றார், நான் பிரம்மா சரீரத்தில் வருகின்றேன். அநாதி பனா பனாயா டிராமா ஹே. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட டிராமா. तुमको புத்தி में सारा याद आता है. உங்களுக்கு எல்லாமே புத்தியில இப்போ நினைவுக்கு வருது. மூலவத்தன் மே हम आत्मा रहती है. மூலவத்தனத்துல நம்ம ஆத்மாக்கள் வசிக்கிறோம். और कोई मनुष्य की बुद्धि में नहीं आता होगा. हमारी आत्मा परंदा बाप की साथ रहने वाली है. வேறு எந்த மனிதர்களுக்கும் இதெல்லாம் புத்திக்கு எட்டாது, புத்திக்கு வராது. எது வராது? நம்ம ஆத்மாக்கள் பரந்தாமத்துல பாபாவோட வசித்தவர்கள். அந்த உலகத்துக்கு பேர் என்ன? பிரம்மாண்டம் என்று சொல்லப்படுகிறது. हम आत्मा है बिल्कुल छोटा स्टार. நம் ஆத்மாக்கள் முற்றிலும் சின்ன ஸ்டாராக இருக்கின்றோம். பூஜா கிளி படா பனாயா ஹே. ஸ்டாரா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பூஜை செய்யறதுக்காக தான் பெரிய உருவமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாக்கி இத்தனி படி ஆத்மா பிர்குட்டி तो बैठ न सके. மற்றபடி பாபா சொல்றாங்க, ஆத்மாவானது பெரிய பெரிய சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா புர்குட்டிங்கிற இந்த இடத்துல அந்த ஆத்மால உட்கார முடியாது. சொல்லும்போது என்ன சொல்றாங்க? புர்குட்டியில அதிசய நட்சத்திரம் ஜொலிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார் பாருங்க எப்படி இருக்கிறது, எவ்வளவு சின்னதா இருக்கிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற டிராமாவாகும். அடுத்த டிராமா பற்றி சொல்றார் பாபா. அரேக் ஆத்மாமே अपने अपने அவினாஷி பாட் நோந்தா हुआ है. ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவரவருக்குரிய பாட், தனித்தனியான பாட், அழிவற்ற பாட் பதிவாகி இருக்கிறது. जो अरेक अपना अपना पार्ट रिपीट करता है. அவரவர் அவரவருடைய நடிப்பை ரிப்பீட் செய்கின்றார்கள். இந்த டிராமால எந்த தவறு என்பது இருக்கவே முடியாது. சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? சிலருடைய வாழ்க்கை நல்லால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா பகவான் தெரியாம எழுதிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாபா என்ன சொல்றாரு? அப்படிலாம் இந்த டிராமால தவறு என்பது இருக்கவே முடியாது. இது முற்றிலும் புது விஷயமாகும். கோட்டோமே கோய் சமஸ்தே ஹே. இந்த டிராமாவை பற்றி கோடியில ஒரு சிலர் தான் புரிந்து கொள்கின்றார்கள். 8-10 वर्ष वाले भी पढ़ाई को छोड़ देते हैं. 8 வருடமா 10 வருடமா ஞான படிப்பை படித்தவர்கள் கூட இந்த படிப்பை விட்டுடுறாங்க. ஏன் படிப்பை விட்டுடுறாங்க? அவர்களுடைய சேர்வார் தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. படாய் எஸ்சி ஹே. இந்த படிப்பு அப்படிப்பட்ட படிப்பு. எதுவரைக்கும் படிக்கணும் இந்த படிப்பை? எதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதுவரை ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருங்கள். இந்த படிப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். படாய் हम आने वाले 21 जन्मों के लिए पढ़ते हैं. மீண்டும் பாபா நமக்கு நினைவுபடுத்துறார். இந்த படிப்பு எதற்காக? வருங்காலத்தினுடைய 21 பிறவிகளுக்காக நம்ம படிக்கிறோம். பச்சோக்கு நஷா சடுத்தா ஹே. குழந்தைகளுக்கு இந்த போதை ஏறுது. என்ன போதை? எனக்கு भगवान படிப்பிக்கிறார். போதை ஏறுதா? कोई राजा का बच्चा हो और राजा ही बेटे उनको पढ़ावे तो कहेंगे हमारा बाबा महाराजा हमको पढ़ाते हैं. உதாரணம் சொல்றாங்க பாபா. ஒரு ராஜாவோட குழந்தை இருக்கு. அந்த ராஜாவோட குழந்தைக்கு ராஜாவே உட்கார்ந்து படிப்பு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை என்ன சொல்லுமா? மகாராஜாவே எனக்கு படிப்பு சொல்லி தரார் அப்படியே அந்த குழந்தை சொல்லுமா. அந்த நஷா வருது இல்லையா? ஒரு ராஜாவோட குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு நஷா வருது இல்லையா? அது போல தான் நமக்கு என்ன நஷா ஏற்படணும்? பகவான் எனக்கு படிப்பிக்கிறார். வருதா பாருங்க நஷா. இங்கே பதீத பாவனனாக இருக்கக்கூடிய பாபா நமக்கு படிப்பிக்கிறார்.
வேற என்ன செய்கின்றார்? ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். படிப்பை படிப்பிக்கின்றார், ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். யோகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், படிப்பை நாம் படிக்க வேண்டும். உங்களுக்குள்ள எப்போதுமே குஷி இருக்கணும். என்ன குஷி இருக்கணும்? நஷா இருக்கணும்னு சொன்னாங்க பாபா. என்ன நஷா இருக்கணும்னு அதுக்கு உதாரணமும் சொன்னார். நஷா வந்த பிறகு என்ன வரும்? அடுத்து குஷி தானே வரும். இந்த குஷி இருக்கணும் உங்களுக்கு எப்போதுமே. நான் காட்லி ஸ்டூடெண்ட். நான் யாரு? காட்லி ஸ்டூடெண்ட். காட்ஃபாதர் பரம்பிதா பரமாத்மாட்டேருந்து சொர்க்கத்தினுடைய சுயராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த குஷி இருக்கணும். எவ்வளவு ஒரு சகஜமான விஷயம் இது. परंतु इस पढ़ाई में माया के विघ्न भी बहुत पड़ते हैं. ஆனால் இந்த படிப்பு படிக்கிறதுல மாயாவுடைய தடைகளும் நிறைய வருகின்றது. படிச்சுட்டே இருக்காங்க ஞான மார்க்கத்தில். திடீர்னு பார்த்தா படிக்கிறத விட்டுடுறாங்க, கிளாஸ்க்கு வர்றத விட்டுடுறாங்க, அப்புறம் ஞான மார்க்கத்தையே மறந்து போயிடுறாங்க. ये रूहानी पढ़ाई रोज पढ़नी पड़े. இது ஆன்மீக படிப்பு. இந்த படிப்பை டெய்லி படிக்கணும். इसके लिए टेप आदि प्रबंध रखा है. இதை டெய்லி படிக்கணுங்கிறதுக்காக தான் டேப் ரெக்கார்டர்லாம் கூட ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கு. எப்போனாலும் போட்டு என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம். परंतु मनुष्य पढ़ने के लिए अमेरिका लंदन में भी जाते हैं. மனிதர்கள் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறாங்க, லண்டன் போகிறாங்க. அங்கே போய் படிச்சுட்டு வராங்க. எதுக்காக போகிறாங்களா? அங்கே போய் படிக்கணுன்ட்டு போகிறாங்க. ஆனால் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தையே முழுசாக படிக்க மாட்டேங்குது. समझते नहीं है परमात्मा हमको राजयोग सिखला रहे हैं. பரமாத்மா நமக்கு ராஜயோகா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். भगवान जो त्रिलोकीनाथ है, वर्ल्ड ऑलमाइटी है, लिबरेटर है. பகவான் எப்பேற்பட்டவர்? திரிலோகிநாதன், வேர்ல்டு ஆல்மைட்டியாக இருக்கிறார், லிபரேட்டராக இருக்கிறார், கைடாக இருக்கிறார். அவருடைய மகிமை பாருங்க எவ்வளவு இருக்கிறது. परंतु आपको तुम्हारे में भी कोई वरले जानते हैं. இப்பேற்பட்ட பாபாவை, இப்பேற்பட்ட பகவானை உங்களிடத்திலும் கூட, நான் தெரிஞ்சிட்ட குழந்தைகளிலும் கூட சில பேர் தான் நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க, சரியாக தெரிஞ்சிருக்கிறாங்க பாபாவை பற்றி. ஈசமை தும் குப்து ஹோ. இந்த நேரத்தில் நீங்கள் குப்தமாக இருக்கிறீங்க. தும் ஜான்டி ஹோ ஹம் மூல வத்தன் கே ரேனி வாலே ஹே. நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம் உண்மையிலே நம்ம மூல வத்தனத்தில் வசித்தவர்கள். அடுத்து சூக்ஷ்ம வத்தனமும் இருக்கின்றது. மூலவத்தனத்துக்கு அடுத்து என்ன இருக்கு? கீழே சூக்ஷ்ம வத்தனம் இருக்கிறது. சூக்ஷ்ம வத்தனத்திற்கு குழந்தைகள், பெண் குழந்தைகள் செல்கின்றார்கள். குமாரிகள், மாதாஸ், அவங்களாம் சூக்ஷ்ம வத்தனத்துக்கு போய் டிரான்ஸில் பாபா காட்டக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு வந்தாங்க. மனுஷ சாட்சாத்கார் கர்த்தே ஹே. மனிதர்களுக்கு கூட பக்தியில் காட்சி பார்க்குறான். பல நாள் பக்தி பண்ணி யாரை காட்சியை பார்க்கணுன்னு விரும்பினார்களோ அவங்களுடைய காட்சி கிடைக்குது. தும் து ப்ராக்டிக்கல் மே ஜாத்தி ஹோ. அவங்க பார்க்குற காட்சி வேற, கடுமையான முயற்சி. ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. सूक्ष्म वतन में तो ब्राह्मण और देवतों का मिलन होता है. सूक्ष्म வத்தனத்தில் என்ன நடக்கிறது? பிராமணர்கள் மற்றும் தேவதைகளுடைய சந்திப்பு நடைபெறுகிறது. ஓஹே பிராமன் और देवतों का संगम. அங்கே நடக்கிறது என்ன நடக்கிறதா? பிராமணர்களுக்கும் தேவதைகளுக்கான சங்கமம் அங்கே தான் நடைபெறுகிறது. ஏஹே பிராமன் और क्षत्रियों का संगम. वहाँ भोग लेकर जाती हो. அங்கே சூக்ஷ்ம வத்தனத்துக்கு நீங்கள் போக எடுத்துட்டு போறீங்க. அந்தமே பௌத் சாட்சாத்கார் ஓங்கே. குழந்தைகளுக்கு பாபா நிறைய காட்சியை காட்டினார், சொர்க்க காட்சியை காட்டினார். எல்லா விதமான காட்சிகளையும் பாபா காட்டி குஷிலேயே குழந்தைகளை மூழ்க வச்சாரு. அது போன்ற காட்சிகளை கடைசி நேரத்திலையும் நிறைய நீங்கள் பார்ப்பீர்கள். जैसे कन्या पियर घर से ससुर घर में जाती है तो बहुत धूमधाम से बाजे खाजे बजाते हैं.
எப்படி ஒரு கன்னியா அவங்களுடைய அப்பா வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, புகுந்த வீட்டுக்கு போகிறப்போ ரொம்ப தூம் தாமன்னு வாத்தியங்களெல்லாம் இசைச்சு முழக்கத்தோட, நல்ல ஒரு இசை முழக்கத்தோட அந்த கன்னியா மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. ऐसे अंत में बहुत साक्षात्कार होंगे. பாபா சொல்ல கடைசியில் உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும். शुरू में तुमने बहुत कुछ देखा. ஆரம்பத்தில் நிறைய பார்த்துருக்குறீங்க. அதிகபட்சமாக குழந்தைகள் காட்சிகளையே பார்த்து தான் வளர்ந்துருக்கிறாங்க. அதே போல கடைசியிலையும் நிறைய காட்சிகளை பார்ப்பீர்கள். பாபா காட்சியை பற்றியும் நிறைய சொல்றார். நமக்கு காட்சி கிடைக்காதா அப்படிலாம் இப்போ யோசிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் க்ளீன் அண்டு கிளியராக இருக்கணும். கடைசியில் பாபா என்ன காட்சி உங்களுக்கு காட்டணுமோ காட்டுவார். படுத்தி ரஹீங்கி தபுஹி தோ தேக்கிங்க. யாரு காட்சி பாப்பா கடைசி நேரத்தில் கூட? இந்த ஞான படிப்பை படிச்சுட்டே இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்? காட்சியை பார்க்க முடியும். अगर कोई का कर्म बंधन नहीं है तो पढ़ाई पर पूरा ध्यान देना है. யாருக்காவது ஒருவேளை யாருக்காவது உங்களுக்கு கர்ம பந்தனம் இல்லை அப்படின்னா படிப்பில் முழு கவனத்தை கொடுங்க. कोई का कोई मर जाता समझा जाता अब ये अच्छी तरह से पढ़ सकेंगे क्योंकि बंधन छूट गया. சிலருக்கு யாராவது இறந்து போயிருப்பாங்க குடும்பத்தில், அவங்க மட்டும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வேறு எந்த சொந்தம் பந்தம் குழந்தை குட்டி அந்த மாதிரி எந்த பந்தனும் இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? நல்லா படிக்கலாம். ஏன்னா பந்தனம் போயிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு நல்லா படிக்கலாம். अब खूब पुरुषार्थ करो ऊंच पद पाओ. பாபா சொல்றார், நல்ல புருஷார்த்தம் பண்ணுங்க, நல்ல பதவியை அடைங்க. இந்த ஞானம் எப்படிப்பட்டது? இந்த நாலேஜ் மிகவும் வண்டர்ஃபுல். பாபா மருந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் பாபா? குழந்தைகளே, கவனக்குறைவாக இருக்காதீங்க. ஏன்னா இந்த படிப்பு என்ன படிப்பு? ஜென்ம ஜென்மத்துக்கான படிப்பு. கவனக்குறைவாக இருக்காதீங்க. மாயா துமாரா தீவா ஜட் புஜா தேகி. மாயா வந்து டக்குன்னு உங்கள் தீபத்தை அணைச்சிரும், பார்த்துக்கோங்க. எனவே பாபாவை நன்றாக நினைக்க வேண்டும். வேற என்ன பண்ணணும்? தீபம் அணையாமல் இருக்கணும்னா நினைவு பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்போதான் மாயா வந்து அசைச்சாலும் புயலை ஏற்படுத்தினாலும் அந்த தீபம் அணையாது. जब तक यहाँ बैठी हो तो डायरेक्ट सुनने से नशा चढ़ता है. எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கீங்களோ பாபா முன்னாடி டைரக்டாக நேரடியாக கேட்கறதுனால நிறைய நஷா ஏற்படும். பாஹர் கே तो नशा गुम हो जाता है. இங்கே பாபா படிப்பு சொல்லி கொடுத்து நஷாவை நிரப்புறாரு. இங்கேருந்து வெளியில் போயிட்டீங்கன்னா நஷா எல்லாம் என்ன ஆகுது? காணா போயிடுது. ஏன் காணா போகுது நஷா? உங்களுடைய சகவாசம் அப்படி இருக்கு. எப்படி சகவாசமோ அப்படி அந்த சகவாசத்தினுடைய கலர் உங்க மேல படிஞ்சிருது. பந்தனையத்தோ பைட்டே படே और படாயே. உங்களுக்கு எந்த விதமான குடும்பத்தினுடைய பந்தனம் இல்லை என்றால் நீங்க என்ன பண்ணலாம்? படிக்கணும். நிறைய பேருக்கு படிப்பு சொல்லி தரலாம், முரளி சொல்லலாம் இல்லையா? டெய்லி கிளாஸ்க்கு போகலாம், கீதா பாடசாலைக்கு போகலாம், இல்லை செண்டலில் வந்து உட்காந்து முரளி சொல்லலாம். அதைத்தான் பாபா சொல்கிறாங்க. சித்திர போத் அச்சி பனி ஹே. இங்கே சித்திரங்களானது ரொம்ப நல்லா உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாபா யுக்தியா ரச்சு ரஹே ஹே. பாபா யுக்திகளையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சித்திரத்து மூலமா புரிய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யுக்தியான சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. காவடே வாலி கேசே சீக்கே. கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை எப்படி கற்றுக்குவாங்க? ஏதோ ஸ்லைடு சேபி சீக் சக்தே ஹே. ஸ்லைடு போடலாமா? ஒரு காலத்துலலாம் ஸ்லைடு இருந்துச்சு, படவிளக்கெல்லாம் ஸ்லைடில் இருக்கும். அதை போட்டு கிராமத்துலலாம் சேவா நடந்திருக்குது. அது சொல்கிறார் பாபா. ஸ்லைடு மூலமாகவும் கூட இந்த யோகத்தை கற்றுக்கொள்ள முடியும். தின் பிரதிதின் இம்ப்ரூவ்மெண்ட் ஓத்தி ரேத்தே ஹே. ஞானத்தை சொல்வதற்கான வழிமுறைகள், வசதிகள் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. பாபா காலத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ சேவா பண்ணுறதுக்கு சாதனங்கள் அநேக சாதனங்கள் எல்லோருக்குமே கிடைத்து கொண்டு இருக்கிறது. உங்கள் புத்தியில்
முழு நாளும் சுதர்ஷ்ண சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். வேற சக்கரம் சுத்தக்கூடாது, மாய சக்கரெல்லாம் சுத்தக்கூடாது. சுத்தன சுத்தணும், சுதர்ஷ்ண சக்கரம் தான் சுற்ற வேண்டும். புத்தி में होगा तब तो किसको समझाएंगे? புத்திலே சுதர்ஷ்ண சக்கரம் சுத்தணும்னு சொல்றாரு பாபா. உங்க புத்தியில ஞானம் இருந்தா தானே யாருக்காவது நீங்க போய் புரிய வைப்பீங்க. உங்க புத்தியில ஞானமே இல்லைன்னா எப்படி புரிய வைப்பீங்க? नहीं तो टीचर समझ जाते हैं कि पढ़ाई में ध्यान नहीं है. உங்க புத்தியில சுதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றவில்லை என்றால் டீச்சர் புரிஞ்சுக்குவாங்களா இவங்களுக்கு படிப்புல கவனமே இல்லை, தேகாபிமானம் நிறைய இருக்கு. मित्र संबंधी शरीर का बान आदि याद आता रहता है. சொந்தம் பந்தம் சரீரத்தினுடைய உணர்வு இதெல்லாம் இருக்குது. சொந்த பந்தத்தோட ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால தாரணி ஆகிறது இல்லை. फिर हम कहेंगे तकदीर में नहीं है. அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து பாபா கூட என்ன சொல்லுவாரு? அதிர்ஷ்டத்துல இல்லை, அதனால தான் அப்படி இருக்காங்க. कितना माता मारते हैं तो भी श्रीमत पर नहीं चलते. எவ்வளோ தலையை பிச்சுக்கிட்டாலும் ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை. बच्चे पूछते हैं बाबा क्या होता है. அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ குழந்தைகளே பாபாட்ட வந்து கேட்குறாங்களா, பாபா என்ன நடக்குது பாபா இங்க? உங்க ஸ்ரீமத்துன்னு தெரிஞ்சவங்க ஸ்ரீமத் படி நடக்க மாட்டேங்கிறாங்களே, உங்க ஸ்ரீமத்து படி உங்க ஸ்ரீமத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன நடக்குது பாபா, என்ன ஆகுது பாபா அப்படி கேட்குறாங்க. பாபா என்ன சொல்லுவாரு? தும் டீக் படுத்தி நெஹி ஹோ. என்னால ஸ்ரீமத் படி நடக்க முடியலையே பாபா, என்ன ஆகுது பாபா அப்படின்னு கேட்குறப்போ பாபாவை என்ன சொல்றாரா? நீங்க சரியாக படிக்கல. படிக்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஸ்ரீமத் படி நடக்க முடியும். இதுல ஆசீர்வாதம் வாங்கி நீங்க மாறிட்டு போயிட முடியுமா? இல்லை. நான் சொல்லி கொடுக்குற படிப்பை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மேல கருணை காட்டுங்க, நீங்க படிங்க. அதுதான் என்ன தன் மேல காட்டக்கூடிய கருணை. கிளாஸ்க்கு வர்றதில்ல, முரளி கேட்கறதில்ல, தாரணா பண்றதில்ல, பாபா என் மேல கருணை காட்டுறதே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது தவறு. என்ன சொல்றாரு பாபா? நீங்க நல்ல டெய்லி வந்து படிக்கிறீங்கன்னா தனக்கு நன்மை செய்றீங்கன்னு அர்த்தம், தன் மேல கருணை காட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னார் பாபா? பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரீமத் பர் சல்னா யஹி கிருபா ஹே. நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பதுதான் உங்கள் மீது காட்டக்கூடிய கருணையாகும். नहीं चलती कोई अपने ऊपर कृपा कर சாப்பித் करते हैं. ஒருவேளை நீங்க ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் தன் மீது கருணையற்றவராகி சாபத்தை கொடுத்து கொள்கின்றீர்கள் என்று அர்த்தம். बापसी वर्षा न ले, रावण की मत पर चल, अपने को சாப்பித் करते हैं. பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை அடையாமல் ராவணனுடைய வழிபடி நடந்து தனக்கு தானே சாபத்தை கொடுத்து கொள்கின்றீர்கள். பாபா சொர்க்கத்துக்கு வாங்க போலான்னு கூட்டிட்டு போனா இல்ல நான் வரமாட்டேன்னு என்ன பண்றாங்க? நரகத்துல போய் வளராங்க. பாபா எதுக்காக வந்திருக்கிறாங்க? ஆஸ்தி கொடுப்பதற்காக தான் பாபா வந்திருக்கிறாரு. பாபா ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? சிரஞ்சீவி பவ, ஜீத்தே ரவோ, நியூடூடி வாழ்க. அர்த்தாத் அப்படின்னா அர்த்தம் என்ன? சொர்க்கவாசியாக ஆகுங்கள் அப்படின்னு அர்த்தம். சொர்க்க கோஹி அமரபுரி கஹா ஜாத்தா ஹே. ஸ்வர்க்கத்தை தான் அமரபுரி என்று சொல்லப்படுகிறது. அமர்நாத் ஹி ஏசா ஆசீர்வாத் கர்த்தே ஹே. அமரநாத் பாபா தான் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை? சிரஞ்சீவி பவ, நீடூடி வாழ்க. அமரபுரிக்கு தேவதாய் பவித்திரத்தின்னா அமரபுரியில இருந்த தேவதைகள் எல்லாம் பவித்திரமானவர்களா இருந்தாங்க இல்லையா? அதுக்கே சம்பந்தம் ஆதிசி மோகா தியாக கர்னாங்க. இப்போ நீங்க எல்லைக்குட்பட்ட சம்பந்தங்கள் மீது இருக்கக்கூடிய பற்றை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அப் பாபா கே பாஸ் ஜானா ஹே. இப்பொழுது நாம் பாபாவிடம் செல்ல வேண்டும். बाबा कहते देखिए मोक्सी तुमको यहाँ की याद पड़ती है,
பாபா சொல்றார், தேகத்து மேலே பற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயமெல்லாம் நினைவுக்கு வருது. அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி எல்லாருடைய நினைவு ஏற்படுது. எனவே பாபா என்ன சொல்றாரு, தேகி அபிமானி ஆகுங்கள். அப்போதான், இப்போ நீங்க தேகி அபிமானி ஆனாதான் கடைசியில் உங்களுக்கு முக்திதாமம் மற்றும் சுகதாமத்தினுடைய நினைவானது வரும். சாந்திதாமம், சுகதாமம், இன்னொன்று என்ன இப்போ இருக்கிறது, இது துக்கதாமமாகும். आदि मध्य अंत नई दुनिया, बीच की दुनिया और पुरानी दुनिया. ஆதி மத்திய அந்திமம் 3 காலம் இருக்கு. அதில் என்ன வருது, ஃபர்ஸ்ட் பொது உலகம், இடையில வரக்கூடிய உலகம், அடுத்து இப்போ இருக்கிறது என்ன மத்திய நிலை, இப்போ இருக்கிறது என்ன பழைய உலகம். जब आधा समय पूरा होता है फिर पुरानी दुनिया का नाम शुरू होता है. இந்த சிருஷ்டியில பாதி காலம் முடிவடைந்த பிறகு பழைய உலகத்தினுடைய பேரானது ஆரம்பமாகிறது. ये पुरानी दुनिया अब नहीं हो रही है. இந்த பழைய உலகம் இப்ப புதுசாயிட்டு இருக்கு. फिर से नई कैसे हो रही है वाकर देखो. பழைய உலகமானது மீண்டும் புது உலகமாக எப்படி ஆயிக்கொண்டிருக்கிறது, அதை பற்றி இங்க வந்து பாருங்க, இங்க வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட சொல்றார் பாபா. என்ன கூப்பிட்டாலும் என்ன சொன்னாலும் நடக்கிறது என்ன நடக்கிறது, கோடியில ஒரு சில பேர் தான் வராங்க, பார்க்க வராங்க, கவனம் கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வராங்க. எவ்வளோ பேர் வராங்களா? ஒரு நிகழ்ச்சி வச்சோன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சியாக இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் வரலாம். சில நிகழ்ச்சி லட்சக்கணக்கான பேர் வரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். அதிலிருந்து ஞானம் கேட்டு கோர்ஸ் முடித்து பாபா குழந்தை எத்தனை பேர் உருவாக்குறாங்க? 2 பேர் 4 பேர் தான் உருவாக்குறாங்க. एक प्रदर्शनी से 2-4 भी ठहर जाए तो ओहो सौभाग्य. ஒரு கண்காட்சி சேவா பண்ணுறீங்க, அந்த கண்காட்சி சேவையில் 2 பேர் 4 பேர் வந்தாலே அதுவே ஓஹோ சௌபாகியம். நாளுக்கு நாள் இந்த கண்காட்சி சேவைகள் கூட விருத்தி அடையும். பல வெரைட்டி படங்களை வச்சு படவிளக்க கண்காட்சி சேவா நடக்குது. அதை பாபா சொல்றார். போக போக பாருங்க, ஒரு நாளைக்கு 10,000 பேர் வரப்போறாங்க. இப்போ ரெடி ஆயிக்கணும் இல்லையா? அந்த மாதிரிலாம் வரப்போகுது, சூழ்நிலை வரப்போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? 10,000 பேர் வருவாங்க. बड़े बड़े हाल, बड़े बड़े चित्र भी होंगे. பெரிய பெரிய ஹால் கிடைக்கும் சேவைக்கு. அங்கே பெரிய பெரிய சித்திரங்கள் வைப்போம். புரிய வைக்கக்கூடியவர்களும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க. கடைசியில் உங்களுடைய மகிமை வெளிப்பட்டு விடும். இப்போ வேணா நம்மை பற்றி, பாபா பற்றி, யக்ய பற்றி தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனால் கடைசியில் மகிமையானது வெளிப்பட்டுத்தான் ஆகும். கஹேங்கே हे प्रभु आपकी पति दुनिया को पावन बनाने की गति सबसे न्यारी है. தெரிஞ்சிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்களா? ஹே பிரபு, நீங்க இந்த பதீத்தமான உலகத்தை பாவனமாக்கக்கூடிய உங்களுடைய வழிமுறையே அனைத்திலிருந்து தனிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி கி போத் ஆதத் படி ஹுயி ஹே. பக்தி செய்து செய்து பக்தியிலேயே அது ஊறி போய் இருக்கிறாங்க, அதனால வரமாட்டேங்கிறாங்க. देवाला मारा या कोई मर गया तो गुरु लोग कहेंगे देखा பக்தி छोड़ दी जब ऐसा हुआ. உங்களுக்கு குடும்பத்தில் தொழிலில் ஏதாவது நஷ்டமாயிடுச்சு, திவாலாயிடுச்சு அப்படின்னாலோ, அல்லது யாராவது உங்கள் குடும்பத்தில் இறந்து போய்விட்டாலோ, குருமார்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்களா? நீங்கள் வணங்கின குரு இருக்கலாம், இல்லை நீங்கள் செஞ்ச பக்தி இருக்கலாம். ஞான மார்க்கம் வந்த பிறகு அதெல்லாம் விலகி போயிருக்கோம் இல்லையா, விட்டுருப்போம் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்களா? பாருங்க, நீங்கள் பக்தியை விட்டுட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படி பயமுறுத்துவாங்க. அப்படி நடக்குமா என்ன? கிடையவே கிடையாது, அப்படிலாம் நடக்காது. மாயாவி விகன் படுத்தே, இப்படிலாம் மாயாவுடைய தடைகள் ஏற்படும். ஸ்ரீமத் சோடினி நஹி ஹே. யார் இறந்து போகிறாங்கன்னா அவங்க ட்ராமா பாட்டு முடியுது. ஏதோ திவால் ஆகுது, நஷ்டம் ஆகுதுன்னா அது கூட கணக்கு வழக்கு தானே. இதெல்லாம் ஒரு மாயா அப்படி வரும். எது வந்தாலும் ஸ்ரீமத்தை விட்டுவிடக்கூடாது.
மாயா எப்படி வருதா? மாயா படி மோகினி ஹே. பாபா சொல்றார், மாயா பெரிய மோகினி. கித்தனை ஃபேஷனபிள் ஹோகே. எத்தனை ஃபேஷன்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு. ஃபேஷன் கூட என்ன பண்ணுது, மனசை மாற்றுது. சமஸ்தி அமாலி சொர்க் ஓகையா. அப்படி ஃபேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஃபேஷனை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன், அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இந்த உலகமே சொர்க்கம் தானே அப்படி நினைக்கிறாங்க. மாயா கா பாம்ப் ஃபால் ஆஃப் ராவன் ராஜ்ய. இது மாயாவுடைய ஷூ. இந்த ராவண ராஜ்யம் கீழான நிலை நோக்கி போயிட்டுருக்கிறது. சயின்ஸ்கி காரன் மாயா கா பாபா கா பகுத் ஹே. விஞ்ஞான சக்தியினுடைய காரணத்தினால, அறிவியலினுடைய வளர்ச்சி மாயாவுடைய ஷோவை என்ன பண்ணுது இன்றைக்கு அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. சமஸ்தி காந்தினே சொர்க் பனாயா. இதுவும் நினைக்கிறாங்களா, காந்தி சொர்க்கத்தை உருவாக்குனார் அப்படின்னு. ராமராஜி வேணும்னு நினைச்சார் இல்லையா, நினைச்சார், அவ்வளோதான். तुमको स्वर्ग का ज्ञान मिला है, तब समझते हैं ये नरक है. இப்போ நமக்கு சொர்க்கம் செல்வதற்கான வழி கிடைச்சிருக்கு, சொர்க்கவாசி ஆகுவதற்கான ஞானம் கிடைச்சிருக்கிறது. அதனால தான் நாம் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறோம், இப்போ நம்ம இருக்கிறது நரகம். உலகத்தில் நரகம் எது சொர்க்கம் எதுன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏ ராஜ்ய ருணிக்கு பானி மிசல் ஹே. இன்றைக்கு இருக்கக்கூடிய ராஜ்யம் காணல் நீரை போன்றது. துரியோதன் கா மிசால் ஏ ராஜி கயா கி கயா. துரியோதனுடைய ஒரு உதாரணமும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. காணல் நீர்க்கா பாபா சொல்றாரு, இந்த ராஜ்யம் இப்படியே இருக்காது, சென்று விடும். இந்த ராஜ்யம் சென்று விடும். இது கல்பத்தினுடைய விஷயமாகும். कल्प कल्प नई दुनिया होती रहती है और पुरानी दुनिया खत्म होती है. கல்பா கல்பா புது உலகம் ஸ்தாபனையாகின்றது, கல்பா கல்பா பழைய உலகம் அழிகின்றது. ஆக இப்போ இந்த கல்பம் என்ன நடந்துட்டு இருக்குது, பழைய உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது, பழைய உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, பழைய உலகம் விடைபெற்று கொண்டிருக்கிறது, இரவு பகலாகின்றது என்று சொல்லலாம். திருமூர்த்தி ஷூபி ஹே. இங்க திருமூர்த்தி சிவனும் இருக்கிறார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார், சங்கரர் மூலமாக விநாசத்தை சேவித்து கொண்டிருக்கிறார். அதனால சிவனுக்கு பேர் என்ன, திருமூர்த்தி சிவன். யார் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் ராஜ்யத்தை ஆள முடியும். ராஜயோகம் இல்லாமல் ராஜ பதவி கிடைக்காது. தெய்வீக ராஜ்ய ஸ்தாபன் கர் उनके जन्म जन्मांतर पालन करते हैं. ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தெய்வீகமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து அந்த ராஜ்யத்தை ஜன்ம ஜன்மத்துக்கு பாலனை செய்கிறார்கள். ये बुद्धि में धारण करनी है. இதெல்லாம் நீங்க புத்தியில தாரணா பண்ணணும். மேலும் சேவை செய்ய வேண்டும். நீங்க உண்மையான கீதையை படித்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையான கீதையை படிக்கிறவங்க நீங்க தான். सुनना सुनाना कांटों को फूल बनाना. கேட்க வேண்டும், சொல்ல வேண்டும், முட்களை மலராக ஆக்க வேண்டும். तुम आधा कल्प के लिए दुख से छूटते हो. பாபா சொல்றாங்க, அரை கல்பத்துக்கு துக்கத்திலிருந்து நீங்க விடுபட போறீங்க. அரை கல்பத்துக்கு உங்க பக்கம் துக்கம் வரவே வராது. जैसे इतवार के दिन सभी को छुट्टी होती है ना, இப்படி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எல்லாருக்கும் விடுமுறை கிடைக்கிறது இல்லையா, அது போல பாபா என்ன சொல்றாரு, ऐसे आधा कल्प तुम दुख से रोने बीटने से छूट जाते हो. இப்படி ஞாயிற்றுக்கிழமைனா நீங்க ஃபுல் டே லீவ். அதே போல அரை கல்பத்துக்கு நீங்க துக்கத்திலிருந்து, அழுவதிலிருந்து, கஷ்டப்படுறதிலிருந்து விடுபட்டு விடுகின்றீர்கள். ஞாயிற்றுக்கிழமைனா ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம், வேலை கிடையாது, ஆஃபீஸ் வேலையெல்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டாம், எல்லாமே இருக்கு இல்லையா, ஃப்ரீயாக இருக்கு இல்லையா. விடுமுறை மீன்ஸ் என்ன, ஃப்ரீ. கடுமையாக செய்யக்கூடிய வேலையிலேருந்து ஃப்ரீ ஆகிட்றீங்க. அது போல் பாபா என்ன சொல்கிறாரு, அரை கல்பத்துக்கு அழுவதிலிருந்து, துக்கத்திலிருந்து, கஷ்டப்படுறதுலேருந்து நீங்கள் விடுபடுகின்றீர்கள். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणिकाன முக்கியமான பாயிண்ட். फर्स्ट पॉइंट, कर्म बंधन से मुक्त हो रूहानी पढ़ाई रोज पढ़नी है. கர்ம பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்தவராகி ஆன்மீக படிப்பை தினமும் படிக்க வேண்டும். ஜஹான் தக் ஜீனா ஹை படாய் ஜரூர் படனி ஹே. எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரை இந்த படிப்பை அவசியம் படிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அதுக்கே संबंधों व देखे मोह का त्याग कर अपने शांति धाम और सुख धाम को याद करना है. எல்லைக்குட்பட்ட சம்பந்தங்கள் மற்றும் தேகத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை தியாகம் செய்து தன்னுடைய சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். சகவாசத்தில் தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். वरदानम, मन बुद्धि संस्कार व सर्व कर्म इंद्रियों को नीति प्रमाण चलाने वाले स्वराज्य अधिकारी भव. மனம், புத்தி, சம்ஸ்காரம் மற்றும் அனைத்து கர்ம இந்திரியங்களையும் நீதிப்படி நடத்தக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியாக ஆகுங்கள். சுயராஜ்ய அதிகாரி आत्मा अपनी योगी शक्ति द्वारा हर कर्म इंद्रिय को आर्डर की अंदर चलाती है. சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள் தன்னுடைய யோக சக்தி மூலமாக ஒவ்வொரு கர்மேந்திரத்தையும் ஆர்டருக்குள்ளதான் நடத்துறாங்க. என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர் படி தன்னுடைய கர்ம இந்திரியங்களை இயக்குகிறார்கள். ஆர்டரை மீறது கிடையாது. நஸ்ரப் ஸ்தூல் கர்மேந்திரியா, ஸ்தூல இந்த 5 கர்மேந்திரியங்கள் மட்டும் அல்ல, அதோட என்ன இருக்கிறது, சூக்ஷ்ம கர்மேந்திரியமாக மனம், புத்தி, சன்ஸ்கார் இவற்றையும் கூட ராஜ்ய அதிகாரிக்கு டைரக்ஷன் அத்வா நீதி பிரமான் சல்தே ஹே, இவற்றையும் கூட ராஜ்ய அதிகாரியினுடைய டைரக்ஷன் படி நீதிப்படிதான் இயக்குகிறார்கள். वे कभी संस्कार की वश नहीं होते. சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பொழுதும் சன்ஸ்காரத்திற்கு वशமாகுவது கிடையாது. लेकिन संस्कार को अपने वश कर श्रेष्ठ नीति सी कार्य में लगाते हैं. ஆனா என்ன பண்றாங்களா, சன்ஸ்காரத்துக்கு வசமாகிறதுல சன்ஸ்காரத்தை தன்னோட வசத்தில் கொண்டு வந்து சிரேஷ்டமான நீதியை காரியத்தில் பயன்படுத்துகிறார்கள். श्रेष्ठ संस्कार प्रमाण संबंध संपर्क में आते हैं. श्रेष्ठ संस्कारத்தின் அனுசாரமாக தொடர்பு சம்பந்தத்துல வராங்க. स्वराज्य अधिकारी आत्मा को स्वप्न में भी धोखा नहीं मिल सकता. சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு கனவுல கூட அவங்க ஏமாற்றத்தை அடைய முடியாது. ஸ்லோகன், निर्माणता की विशेषता को धारण कर लो तो सफलता मिलती रहेगी. பணிவினுடைய விசேஷ தன்மையை தாரணை செய்வீர்களானால் வெற்றியானது கிடைத்து கொண்டே இருக்கும். பணிவு என்ன பண்ணுது, உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றது. அகங்காரம் அழிச்சிரும். பணிவு என்ன பண்ணும், வெற்றியை உருவாக்கி கொடுத்துரும். நல்லது. ओम शांति. சத்தியமான வழியில நாம நடந்தோம்னா அதனால் ஏற்படும் விளைவுகளை இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்வார்.
If we proceed on the path of truth, then God will take care of the consequences.